அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுதந்திர போராட்டத்திலே எண்ணற்ற வீரர்கள் களத்திலே குதித்து நினைத்து பார்த்து முடியாத அளவிலே தியாகங்களை செய்திருக்கின்றார்கள். அந்த சரித்திரங்களெல்லாம் படிக்கின்ற பொழுது நமக்கு உள்ளம் பதறும், வியக்கும், இந்தளவு தியாகம் செய்திருக்கிறார்களா என்று. நம்முடைய சரித்திரத்திலே மறைக்கப்பட்ட உண்மைகள் எத்தனையோ. அப்படித்தான் இவருடைய வரலாறும் இவருடைய வீர சாகசமும் 70 ஆண்டுகளாக மறைக்கப்பட்டது, இப்பொழுதுதான் அறியப்பட்டு வருகிறது. ஆம், அவர்தான் சுதந்திர வீர சாவர்கர் ஆவார். சாவர்கருடைய அவருடைய புத்திசாலித்தனம், திக்ஷணமான பார்வை, சமுதாய கணிப்பு என்றெல்லாம் பார்க்கின்ற பொழுது வியப்பாக இருக்கின்றது. பாரத நாடு இத்தகைய மகான்களை உடையதாக இருக்கிறது என்பது. இன்றைக்கு நாம் ஹிந்துத்துவம் என்ற சொல்லை பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் அந்த சொல்லாற்றலை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் சாவர்கர் ஆவார். அப்படிப்பட்ட அவர் வீர தீர சாகச செயல்களில் ஈடுபட்டிருக்கின்ற பொழுது சிறைபிடிக்கப்படுகின்றார். அதுவும் அவரை கண்டு அஞ்சிய ஆங்கிலேய அரசு அந்தமான் சிறையில் அடைத்தது. அந்தமான் சிறையில் அடைத்தது மட்டுமல்ல, 50 ஆண்டு காலம் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்று சொன்னது. இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்தது. அதுவும் அந்தமான் சிறையிலே இவருக்கென்று ஒரு தனி அறை, அந்த தனி அறையிலே இரட்டை கதவு வைத்து இரட்டை பூட்டு போட்டு எள்ளளவும் தப்பிக்க முடியாத அளவு அவரை அடைத்து வைத்தது. கையையும் காலையும் மாதக்கணக்கில் கட்டி வைத்தது. கை கால் அசைக்க முடியாது. அந்த அறையிலேயே தான் மலஜலம் கழிக்க வேண்டும், அந்த நாற்றத்திலே இருக்க வேண்டும். இதை தவிர நார் உரிப்பது, ஆட்டுத்தோல் பதப்படுத்துவது, எண்ணெய் செக்கு ஆட்டுவது என்று கொடுமையான பல்வேறு பணிகள் கொடுக்கப்பட்டன. அது மட்டுமல்ல, உடுத்துவதற்கு சணலாலான சாக்கை உடம்பிலே சுற்றுவார்கள். ஏற்கனவே கசையடிப்பட்ட உடம்பிலே புண் அதிகமாக இருக்கும், சீழ்வடியும், இரத்தம் சொட்டும். அதிலே சாக்குப்பை போட்டால் இன்னும் உறுத்தும். என்றாலும் கூட இவர் அத்தனையும் பொறுத்து கொண்டார். பெரிய பெரிய கொசு கடிக்குமா அந்தமான் சிறையிலே, அதை பொறுத்து கொண்டார். இத்தனையும் அவர் செய்கின்ற போது சொன்னார், இது அத்தனையும் கூட என் பாரத நாடு சுதந்திரம் பெறுவதற்காக நான் விலையாக கொடுக்கிறேன் என்று சொன்னால், இப்படி நான் பாரத அன்னைக்கு நான் பிரார்த்தனை செய்கின்றேன் சொன்னால், என் பங்கு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிக் கொண்டாராம். மற்றவர்களுக்கு பைத்தியம் பிடித்துவிடக்கூடிய அந்த சூழலில் கூட தன்னை உள்ளத்தை பலப்படுத்தி கொண்டார். தெய்வத்துக்கு சிறந்த மலர் தான் அர்ப்பணிக்கப்பட வேண்டும், அப்படி நான் சிறந்த மலராக அர்ப்பணமாவேன். பாரத மாதாவின் திருப்பாதத்தில் என் உயிர் போனாலும் பரவாயில்லை, அவள் சுதந்திர தேவியாக இருக்க வேண்டும், அதற்கு என்ன தியாகம் செய்ய தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லி அவர் மனதை தேற்றிக் கொண்டாராம். இந்த உலகம் நாளை என்னை புகழுமா, போற்றுமா, நான் அங்கீகரிக்கப்படுவேனா என்றெல்லாம் எல்லளவும் கணக்கு பார்க்காமல் உள்ளே தனியாக சிதைப்பட்டு வதைப்பட்டு கிடந்தால் கூட அத்தனையும் இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டார் என்று அவருடைய வரலாறு சொல்லுகின்றது. அது மட்டுமா, தென்னகத்து திலகர் சொல்லப்படுகின்ற வ.உ. சிதம்பரம் பிள்ளை தன்னுடைய சுகபோகத்தையெல்லாம் இழந்த போதும் கூட இதுதான் நான் கொடுக்கின்ற விலை என்றால் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். இப்படி எத்தனையோ தியாகிகள், இன்னும் பேர் அறியப்படாத, ஊர் அறியப்படாத எத்தனையோ தியாகிகள் இருக்கின்றார்கள். அவர்களையெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இவர்களெல்லாம் கூட என்ன விலை கொடுத்தும் நான் இந்த பாரத நாட்டுக்கு சேவை செய்வேன் என்று சொன்னார்களாம். இவர்கள் செய்த இந்த விஷயத்தை தான் ஐயன் திருவள்ளுவர் தன் குரலிலே இப்படி சொல்லுகின்றார். அது என்ன குரல் என்று நாம் பார்க்கலாம். ஒப்புரவினால் வரும் கேடெனின் அகுது ஒருவன் விற்றுக்கோள் தக்கது உடைத்து என்று ஒப்புரவு அறிதல் அதிகாரத்தின் 220வது குறளிலே ஐயன் திருவள்ளுவர் சொல்லுகின்றார். உதவி செய்து வாழ்வதால் துன்பம் வருமாயின்
அத்துன்பத்தை பரோபகாரி தன்னையே விலையாக கொடுத்தும் பெரும் தகுதி உடையதாகும் என்று சொல்லுகின்றார். அதாவது உதவி செய்து வாழ வேண்டும் என்றால் அதனால் துன்பம் வந்தாலும் கூட பரோபகாரி இருக்கின்றவன் தன்னையே விலையாக கொடுத்தாலும் பரவாயில்லை, அதை நான் பெற வேண்டும் என்று அவன் நினைப்பானாம். இதை எளிமையாக சொல்கிறதா தனக்கும் மிஞ்சி தான தர்மம் என்று தமிழ் வசனம் கேட்போம். அது தனக்கு மிஞ்சி தான் தான தர்மம் மாற்றிட்டாங்க. அதாவது உனக்கு போக தான் பாக்கி கொடுன்னு மாற்றிட்டாங்க. அப்படி இல்லை, தனக்கும் மிஞ்சி தான தர்மம். அதாவது உன் சக்திக்கும் மீறி நீ தான தர்மம் செய்ய வேண்டும், அதுதான் உண்மையான தான தர்மம் ஆகும் என்று தான் பழமொழி இருக்கின்றது. அப்படி பரோபகாரம் இருக்கின்றவன் தான் தான தர்மம் செய்கின்ற பொழுது அதற்காக தன் உயிரையே விலையாக கொடுக்க வேண்டி வந்தாலும் கூட அதற்கு தன்னை தயார்படுத்தி கொள்வான், தகுதி உடையவனாக ஆக்கிக் கொள்வான் என்று ஐயன் திருவள்ளுவர் சொல்லுகின்றார். அதாவது உயிரினும் மேலானது பரோபகாரம் என்றைத்தான் இங்கே சொல்லுகின்றார். ஏன் இப்படி சொல்கிறார் என்றால், இந்த உலகம் என்பதே பரோபகாரத்தால் போஷிக்கப்படுகின்றது. இயற்கை தனக்கென்ற இதை வைத்துக் கொள்வதே இல்லை, அது கொடுத்து கொண்டே இருக்கின்றது. ஒரு மலரை எடுத்து கசக்கினால் கூட அந்த மலர் வாடி உயிர் போனால் கூட அது மனத்தை கொடுத்து விட்டு உயிர் விடுகிறது. பழம் நறுக்கினாலும் கூட பலனை கொடுக்கின்றது, மரம் வெட்டினாலும் முழுவதும் பயன் கொடுக்கின்றது. அது மட்டுமல்ல, வாழை மரம் முழுவதுமாக மனிதனுக்கு பயன்படுகின்றது. இப்படி இயற்கை முழுவதும் பிறருக்கு பயன்படும்படி இருக்கின்ற காரணத்தினாலே மனிதனும் கூட சுயநலமாக இல்லாமல் பிறருக்கு உதவி செய்வதாக வாழ வேண்டும், அதற்கு தன்னையே விலையாக கொடுத்தால் கூட தயாராக இருக்க வேண்டும் என்கின்றதை இங்கே நினைவூட்டுகின்றார். இது உச்சபட்ச நிலை என்றாலும் கூட அதை லட்சியமாக வைக்கின்ற பொழுதுதான் இது கலிகாலம், சுயநலமானது, மக்கள் எல்லாம் சுயநலவாதிகள் என்று கேட்டாலும் கூட அதை நாம் காதில் வாங்கி கொள்ளாமல் நம்முடைய அளவிலே நம்மால் பிறருக்கு எப்படி உதவி செய்ய முடியுமோ, பரோபகாரம் இருக்க முடியுமோ அப்படி இருவதற்கு முயற்சி செய்வோம். அப்படி செய்தால் ஐயன் வள்ளுவர் சொல்கின்ற வாழ்வதாக ஆகுவோம். ஐயன் திருவள்ளுவர் திருவடி போற்றி. ஜெயஹிந்த்.